உங்கள் வாழ்வில் கவலை ஏற்படும் போது, உங்கள் வாழ்வில் பிரச்சனை ஏற்படும் போது, உங்களை இந்த உலகம் எதிர்ப்புகளால் பிரச்சனைகளால் சூழும் போது, உங்கள் வாழ்வு இனிமேல் நகருமா, இதோ என் வாழ்வு முடிந்துவிடக் கூடாதா என்றெல்லாம் நீங்கள் எண்ணும் போது, எனக்கு இந்த உலகத்திலே யாருமே இல்லையா கை கொடுக்க தோள் கொடுக்க, இருளிலே வாழ்கின்றேனே, வெளிச்சம் ஏற்படவே செய்யாதா, என் பிரச்சனைகள் நீங்கவே செய்யாதா என்று எண்ணி புலம்பி தங்களுடைய வாழ்வை முடித்து விடலாம் என்ற எண்ணம் ஏற்படும் போது, இந்த ஒரு வசனத்தை மட்டும் குர்ஆனில் திறந்து படியுங்கள். உங்கள் உள்ளம் அல்லாஹ்வுடைய அன்பால் நிரம்பும் இன்ஷா அல்லாஹ். எந்த வசனம்? قُلْ يَا عِبَادِيَ الَّذِينَ أَسْرَفُوا عَلَى أَنفُسِهِمْ لَا تَقْنَطُوا مِنْ رَحْمَةِ اللَّهِ إِنَّ اللَّهَ يَغْفِرُ الذُّنُوبَ جَمِيعًا إِنَّهُ هُوَ الْغَفُورُ الرَّحِيمُ. உலகமே உங்களை எதிர்த்து விட்டாலும், உங்களை ஏற்றுக்கொள்ள இந்த உலகத்திலே யாரும் இல்லை என்றாலும், இந்த உலகம் உங்களுக்கு எதிராக திரும்பிவிட்டாலும், பொருளாதார நெருக்கடியால், நோயின் நெருக்கடியால், குடும்பத்தின் நெருக்கடியால், சூழ்நிலையின் நெருக்கடியால் உங்களுடைய வாழ்வு சூழ்ந்தாலும், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் இருக்கிறான், அவனுடைய அருளில் ரஹ்மத்தில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான்.